கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றதாக அறிவிப்பு. தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று நேர்காணல். திருச்சி, வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படுமா? நாடாளுமன்றத்தில் இன்று பொது பட்ஜெட் தாக்கல். ஒட்டுமொத்த இந்திய மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் பட்ஜெட் இருக்கும். பிரதமர் மோடி கருத்து. தேச விரோத செயலில் ஈடுபட்டதாக ராகுல் காந்தி, கெஜ்ரிவால் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு. ஹைதராபாத் நீதிமன்றம் உத்தரவு. பிரபல நகைச்சுவை நடிகர் குமரி முத்து காலமானார். உடல் நலக் குறைவால் உயிர் பிரிந்தது. விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் கேப்டன் விஜயகாந்த் 8வது நாளாக இன்று நேர்காணல் நடத்துகிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் கடந்த 22ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. நேற்று நாமக்கல், சேலம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளவர்களிடம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் நேர்காணல் நடத்தினர். இந்நிலையில் இன்று நடைபெறும் நேர்காணலில் திருச்சி, வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். நேர்காணலுக்கு வரும்போது கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்று, தனி தொகுதிக்கு தேவையான ஜாதி சான்று ஆகியவற்றின் அசல் சான்றுகளையும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என தேமுதிக தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக நடைபெற்றதாக தேமுதிக அறிவித்துள்ளது. சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மோகன் ராஜுலு மற்றும் தேமுதிக தலைமை கழக நிர்வாகிகள் AR இளங்கோவன், சந்திரகுமார் MLA, பார்த்தசாரதி MLA ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், தமிழகத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பணம் மத்திய அரசு வழங்கியது என தெரிவித்தார். We have very good and meaningful discussion with Captain Vijaykant and DMDK. We have practically discussed with many of our allies. I'll immediately brief what has been discussed here to our party president and Prime Minister. This was actually my second meeting with Captain. I am very sure that Tamil Nadu deserves better what it has got for last 50 years. பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் அருண் ஜேட்லி நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 23ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 25ஆம் தேதி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் பயணிகள் கட்டணம் உயர்த்தப்படவில்லை, புதிய திட்டங்கள், புதிய ரயில்கள் அறிவிக்கப்படவில்லை. இதனிடையே அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதில் வருமான வரி செலுத்துவோர் பட்டியலில் அதிக அளவில் உள்ள நடுத்தர வர்க்கத்தினருக்கு வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 3 லட்சமாக உயர்த்தப்படக்கூடும் என்று தெரிகிறது.
5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் பட்ஜெட்டில் பல சலுகைகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விவசாயிகள், முதலீட்டாளர்கள், நிறுவனங்கள், மாதாந்திர சம்பளம் பெறுவோர் என அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகளையும் அவர் நிறைவேற்றுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை சேர்ந்த முதலீட்டாளர்கள் செலுத்தும் அதிக அளவிலான வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பட்ஜெட்டில் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இதனிடையே இன்று தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் மக்கள் தனக்கு வைக்கும் பரீட்சை என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 125 கோடி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேச விரோத செயலில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாராளுமன்ற தாக்குதல் குற்றவாளி அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதன் நினைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அப்சல் குருவிற்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக கூறி பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா குமார் மற்றும் சில நிர்வாகிகள் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இதை எதிர்த்து போராட்டம் நடத்திய மாணவர்களுக்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். இதற்கிடையே வழக்கறிஞர் ஜனார்த்தன் கவுட் என்பவர் ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் மாணவர் தலைவர் மீது டெல்லி போலீசார் தேச துரோக வழக்கு போட்டிருப்பது தெரிந்தும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா, காங்கிரஸ் தலைவர்கள் ஆனந்த் சர்மா, அஜய் மகான் உள்ளிட்டோர் பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் என்றும், எனவே இதுவும் தேச துரோகம்தான் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ராகுல் காந்தி உட்பட 9 பேர் மீதும் தேச துரோக வழக்கு பதிவு செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டது. இதனை அடுத்து அவர்கள் அனைவர் மீதும் ஹைதராபாத் சரூர் நகர் போலீஸ் நிலையத்தில் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலித்துகளுக்கு எதிரான போக்கை மத்திய அரசு கடைபிடித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹைதராபாத் மாணவர் ரோஹித் வெமுலா மரணத்திற்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் கண்ணையா குமார் கைது செய்யப்பட்டதற்கும் கடும் கண்டனம் தெரிவித்தார். மாணவர்கள் மீது ஜாதி திணிப்பு செய்வது பெரும் போராட்டத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள கண்ணையா குமாரை எவ்வித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசை வைகோ வலியுறுத்தினார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அற்புதமான உரை நிகழ்த்தி இருக்கிறார் கண்ணையகுமார். அந்த உரை முழுவதையும் நான் படித்திருக்கிறேன். அந்த உரையை நானே மேடையில் பேசுவேன். அதில் எந்த தேச துரோகமும் கிடையாது. தேச துரோகம் என்பது RSS டிக்ஷனரியில் இருக்கிறதா? அவர் மீது வழக்கு போட்டு அடித்தே கொண்டு விடுவது என்று முடிவெடுத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். சிறைச்சாலையில் மனதளவில் சித்திரவதை கொடுத்து பொய்யான வாக்குமூலத்தை போலீசார் தயாரித்திருக்கிறார்கள். இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழர்கள் பெருமளவிலே பங்கேற்க வேண்டும். கிளர்ந்து எழுவோம். இந்த நாசகார சக்திகளை முறியடித்து காட்டுவோம் என்று நாங்கள் உறுதியெடுக்கிறோம். கேரளாவில் கோவில் விழாவில் மதம் பிடித்த யானை ஒன்று அங்கிருந்த வாகனங்களை பந்தாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கேரள மாநிலம் புலப்பட்டா என்ற இடத்தில் கோவில் விழாவின் போது யானைக்கு திடீரென்று மதம் பிடித்தது. இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை யானை அடித்து நொறுக்கியது. மேலும் ஓரமாக நின்றிருந்த ஆட்டோவை தும்பிக்கையால் தூக்கி வீசி பந்தாடியது. இதனை கண்டு அங்கிருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பாஜக மீதும் அதன் தலைவர்கள் மீதும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இறைவனுக்கும் தர்மத்திற்கும் பயந்து பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார்.
சிலரின் தவறான வழிகாட்டுதலின்படி குமரி மாவட்டம் இணையம் பகுதி மீனவர்கள் துறைமுக திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்த ராதாகிருஷ்ணன், இணையத்தில் வர்த்தக துறைமுகம் அமைந்தால் அதனால் வரும் பலன்களை முதலில் அனுபவிப்பது அப்பகுதி மீனவர்கள்தான் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அநியாயமாக அவாண்டமாக பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீதும் நம்முடைய பிரதமர் அவர்கள் மீதும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வள்ளுவனுடைய வாக்குக்கு தக்கபடி அவர்களுடைய நெஞ்சு அவர்களே சுடும். ஆகவே அதை மிஞ்சி வேறு ஒன்றும் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. தெய்வத்திற்கு பயந்து தர்மத்திற்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதே போன்ற வாசகங்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது. அதிகாரிகளின் நெருக்கடியால் பணியை புறக்கணித்து ஜெயலலிதாவின் பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு சென்ற அரசு போக்குவரத்து ஊழியர்கள், பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் தவிப்பு. கோவில்பட்டியில் தொடரும் சங்கிலி தொடர் கொள்ளை, பொதுமக்கள் அச்சம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு சீராகும் தொடர்கின்றன. அரியலூரில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி நடத்தப்பட்ட இரத்த தான முகாமில் பங்கேற்பதற்காக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சென்றுவிட்டதால் பேருந்துகள் இன்றி பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் அரசு போக்குவரத்து கிளைகளில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்பதற்காக 2 பணிமனைகளிலும் பணியாற்றும் 70க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தங்களின் பணிகளை புறக்கணித்துவிட்டு முகாமிற்கு சென்றுவிட்டனர். இதனால் தனியார் பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கிராம பகுதிகளுக்கு செல்லும் நகர பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். மேலும் செந்துறை, பொன்பரப்பி, வாரியங்காவல், ஆண்டிமடம் உள்ளிட்ட மையங்களில் நடைபெற்ற TNPSC தேர்வில் பங்கேற்க குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர். பொதுமக்களுக்காக பேருந்துகளை இயக்காமல் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக ஊழியர்கள் சென்றதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். நாகர்கோவில் மரப்பொருட்கள் விற்பனை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது. நாகர்கோவில் பீச் ரோடு சந்திப்பு அருகே உள்ள மரப்பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதில் கடையில் இருந்த மரத்தினால் செய்யப்பட்ட பீரோ, கட்டில், மேஜை உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து நாசமாகின. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அந்த மாதிரி பழைய மர வியாபாரம் வாங்கி நடத்துறது, இது காக்கா இருந்து பார்க்காயி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் சேதம் ஆயிருக்கு. ஒரு 1 லட்ச ரூபா சேதம் ஆயிருக்கு. ஃபயர் சர்வீஸ் வந்து பார்த்து அணைச்சிருக்காங்க. ஆமாம், ஃபுல்லாக எல்லாம் நல்லா அணைச்சிருக்காங்க. இந்த தீ விபத்தில் மரக்கடையில் இருந்து அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகின. இதன் மதிப்பு சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என தெரிகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபல நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 77. உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மருத்துவமனையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். அவரது உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 1960களில் இருந்து திரையுலகில் பயணிக்க ஆரம்பித்த குமரிமுத்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் என 4 தலைமுறை நடிகர்களுடன் 500க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார். வித்தியாசமான சிரிப்பினால் சிரிப்பூட்டி மக்களிடம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என காந்தியவாதி சசி பெருமாளின் சீடர் சிவராவ் உறுதியுடன் தெரிவித்தார். பூரண மதுவிலக்கு கோரி 28வது நாளாக தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மதுவிலக்கிற்காக போராடி உயிர் நீத்த சசி பெருமாளின் மரணத்திற்கு எந்தவித நியாயமும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என லட்சியத்தோடு போராடிய சசி பெருமாளின் கனவு நினைவாகும் வரை தமது போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார். சசி பெருமாள் பண்ண போராட்டத்தினாலதான் இன்னைக்கு அனைத்து
தலைவர்களும் மது ஒழிப்பு வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு, முடியும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு அர்ப்பணிப்பு வந்து வீணாக போகாது. கண்டிப்பாக மக்கள் நல்லவங்க, மக்கள் மனதுக்குள்ள அந்த நல்ல மனசு வெளியே தட்டி எழுப்பிட்டு மது ஒழிப்பு போராட்டம் தீவிரப்படுத்திட்டு இந்த எலெக்ஷனில் மது ஒழிப்பு ஆட்சி மட்டும்தான் எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அந்த முயற்சி ஜெயிக்கிறோம் என்கிற முயற்சிக்காக தான் என்னோட போராட்டம், என்னோட அர்ப்பணிப்பு, என்னோட ரிஸ்க். லால்குடி அருகே ரவுடிகளை வைத்து தாக்குதல் நடத்திய ஊர்காவல் படையை சேர்ந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்து அகிலாண்டபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் தினேஷ். ஊர்காவல் படையில் பணியாற்றி வரும் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சந்திரமூர்த்தி என்பவரது குடும்பத்தினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் ரவுடிகள் சிலருடன் வந்த தினேஷ், சுந்தரமூர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த 5 பெண்கள் உள்ளிட்ட 8 பேரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் படுகாயமடைந்த அவர்கள் தினேஷ் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சித்தப்பா பசங்க இப்ப ரவி தினேஷ் தான் தாலுக்குள்ள வந்து ஆளு கூட்டிட்டு வந்து இந்த ராஜாங்கிற பையன் வந்து நிறைய பேர்த்த கூட்டிட்டு வந்து அடிச்சது ராஜா தான். தினேஷும் ராஜாங்கிறவங்க தான் மெயினா வந்து அடிச்சது. போலீஸ் இன்னும் வரல. எங்க வீட்டெல்லாம் அங்க முன்னாடி எல்லாம் கீத்தெல்லாம் பிரிச்சு போட்டு கொளுத்தி விட்டுட்டாங்க. யாரு கூப்பிட்டாலும் வரவும் மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நேரம் இதாகி இன்னும் யாருமே வரல. அந்த பையன் ஹோம் கால்ல இருக்கவன் தான் ஆளு கூட்டிட்டு வந்து அடிச்சது. தினேஷுங்கிற பையன் தான் ஹோம் கால்ல இருந்து அவன் தான் வந்து அடிச்சது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டோரை குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர். பின்னர் காயமடைந்த அனைவரும் ஸ்ரீரங்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சமயபுரம் போலீசார் தினேஷ் உள்ளிட்ட ரவுடி கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்டோரின் இந்த மறியல் போராட்டத்தினால் திருச்சி சிதம்பரம் சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவில்பட்டியில் அதிகரித்து வரும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சமீப காலமாக தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளில் கொள்ளையர்கள் தங்களின் கைவரிசையை காட்டி வருகின்றனர். கடந்த வாரம் அசோக் நகர் பகுதியில் ரோஹிணி என்ற பெண்ணின் வீட்டிலும் காவல் ஆய்வாளர் வீட்டிலும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறின. இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது மந்தித்தோப்பு பகுதியில் வசிக்கும் LIC அதிகாரி அமன் நூல்கான் வீட்டில் 5 சவரன் நகை 8000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நைட்டில் அநேகமாக நாங்களாம் வந்து ஒரு 12:30 மணிக்கு தான் படுத்தோம். அநேகமாக ஒரு 2 மணிக்கு மேலே 3:30க்குள்ள என்னுடைய மாடியுடைய கதவுகள் அனைத்தையும் உடைத்து உள்ளே வந்து மர்ம நபர்கள் இறங்கி மேல் மாடியில் உள்ள எங்கள் பெட்ரூமில் உள்ள எல்லா கபோர்டு, கம்ப்யூட்டர் ரூம் எல்லாமே உடைச்சி அதில் உள்ள சிறு நகைகள் மற்றும் கம்ப்யூட்டர் ரூமில் இருந்த குழந்தைகளுக்கான பணம் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளார்கள். நகை 5 பவுனுக்கு உள்ள கேஷ் ஒரு 8000 ரூபாய். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு சரி இந்த தடவை கம்ப்ளீட்டாக அதை ரிப்போர்ட் பண்ணிடுவோன்ட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள மேற்கு காவல் நிலைய போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர் கொள்ளை சம்பவங்களால் கோவில்பட்டி நகர மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். தென்காசி அருகே குடிநீர் தொட்டி விழுந்து வீட்டின் மேற்கூரை உடைந்ததில் இடிபாடுகளில் சிக்கி தாய் மற்றும் மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் முத்துசாமியாபுரம் 5வது தெருவில் வசித்து வருபவர் முத்துமாரி. இவர் தனது குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்த போது மொட்டை மாடியில் இருந்த குடிநீர் தொட்டி எதிர்பாராத விதமாக வீட்டின் மீது விழுந்துள்ளது. இதில் வீட்டின் மேல்தளம் இடிந்து விழுந்ததில் முத்துமாரி மற்றும் அவரது தாயார் லட்சுமி ஆகியோர் இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவொற்றியூர் அருகே கிறிஸ்துவ தேவாலயம் முன்பாக கட்சி விளம்பர பலகை வைப்பதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவொற்றியூர் மணலியில் இடைவிடா சகாய அன்னை திருக்கோவில் உள்ளது. இந்த கிறிஸ்துவ தேவாலயத்தின் முன்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் பிளக்ஸ் பலகைகளை வைப்பதால் அடிக்கடி இப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விபத்துகள் ஏற்படுவதாகவும் தேவாலயத்திற்கு வருபவர்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவாலயத்தை மறைத்து தேவாலயத்துக்கு ஒரு வளைவு கட்ட இருந்தோம். ஆனால் கட்சிக்காரர்களிடம் நாங்கள் பலமுறை போய் சொல்லி பார்த்தோம். ஆனால் எங்களால் அதை அகற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த பேனரை அகற்ற வேண்டுமே என்றுதான் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதும் நாங்கள் யாரையும் மனம் புண்படுத்தவில்லை. அதனால் எந்த கட்சியினரும் இந்த மணலி இடைவிடா சகா அன்னை முன்பாக ஆலயத்தை மறைக்காமடி பேனரை வைக்கும்படியாய் நாங்கள் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் அருகே ரயில் மோதி ஒரு பெண் உட்பட 3 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அருகே உள்ள கம்பியம்பேட்டை கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் அமுதவல்லி. மூதாட்டியான அவர் அங்குள்ள ரயில்வே கேட் பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே வந்த ரயில் மோதி 3 மாடுகள் தூக்கி வீசப்பட்டது. இதில் அமுதவல்லி மீது மாடுகள் விழுந்து அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டி பவானியில் மாணவ மாணவிகள் சிறப்பு யாகம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கூடுதுறையில் பழமை வாய்ந்த சங்கமேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டியும் 108 திவ்ய பொருட்களுடன் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு யாகம் நடத்தினர். யாகத்தில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் பூஜிக்கப்பட்டு சிவப்பு கயிறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. கூடுதுறை கோயிலுக்கு 12th எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தட்சிணாமூர்த்தியாகவும் வளர்த்துறாங்க. அதில் கலந்துருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதனால நாங்கள் 12th நல்லா எக்ஸாம் எழுதணும், கடவுள் எங்களுக்கு துணையாக இருப்பாரு. இதேபோல் சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவையாறில் 3 நாட்கள் நடைபெற்ற இசை திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஆண்டுதோறும் புனித இசை விழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு இசை விழா கடந்த 3 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. கர்நாடக இசை கலைஞர் நித்யஸ்ரீ மகாதேவனின் குரல் இசை, ஆதித்ய பிரகாஷ் குழுவினரின் இசை நிகழ்ச்சி போன்றவைகள் நடத்தப்பட்டன. இதனை அரசு இசை கல்லூரி மாணவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். மாணவர்களிடையே விளையாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் கன்னியாகுமரியில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விளையாட்டின் முக்கியத்துவம், அதனால் ஏற்படும் ஆரோக்கியம் ஆகியவற்றை மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில் கன்னியாகுமரியில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த ஓட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சை அருகே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையிலான மாநில அளவிலான கராத்தே போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். தஞ்சை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கராத்தே போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை முன்னாள் அமைச்சர் உபயதுல்லா துவக்கி வைத்தார். தஞ்சை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சி உட்பட 15 மாவட்டங்களில் இருந்து 450க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வயது பிரிவின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.